தமிழ்நாட்டுடைய மக்களவை பிரதிநிதித்துவம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மத்திய அளவில் நடக்க போகிற தொகுதி மறுசீரமைப்பினால தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறையறதுக்கான ஆபத்து இருக்கிறது. இந்த 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் இதை பற்றி பேச போகிறோன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நம்முடைய பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இணைந்திருக்கிறார். மேடம், இது ரொம்ப முக்கியமான விவகாரம் இல்லையா? தமிழ்நாடு ஒரு குரலில் எதிர்கொள்ள வேண்டிய விவகாரம் இல்லையா? நமக்கான பிரதிநிதித்துவம் குறையும் இல்லை, அதுக்கான விகிதாச்சாரம் மாறும் என்றால் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கன்சர்ன் இல்லையா மேடம்? டெஃபினட்டா மாற்று கருத்து இல்ல. தமிழகத்திலிருந்து எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவானால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலனிற்காக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும். அனைத்து கட்சி கூட்டத்துல கட்சியினுடைய சார்புல நிச்சயமாக எங்கள் பிரதிநிதிகள் என்ன கருத்தை எடுத்து வைக்கணுமோ அது கட்சியினுடைய தலைமையை பேசிட்டு அதை நிச்சயம் சொல்லுவாங்க. ஒரு மக்கள் தொகை அப்படிங்கிறது இதுக்கான யாட்ஸ்டிக்காக, இந்த தொகுதி சீரமைப்புக்கான யாட்ஸ்டிக்காக இருக்கக்கூடாதுங்கிற பார்வையை தான் தமிழ்நாடு பாஜகவும் கொண்டிருக்கா. ஏன்னா அது ஒரு யாட்ஸ்டிக்காக இருந்தா இது தொடர்பான நிலைப்பாடு அப்படிங்கறது இன்னும் அபிஷியலா இன்னும் டிஸ்கஷன் ஆகல. அதனால இந்த நேரத்துல கட்சியோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இது தொடர்பான ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு நிச்சயமாக கட்சி தன்னுடைய நிலையை அறிவிக்கும். பட் அதுல ஒரு மினிட் இருக்கிறதா பாக்கலையா? சிஎம் வச்சிருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல இப்போ மக்கள் தொகையை கூட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடையாது இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்டேஜ்ல என்னோட கருத்துக்களை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது கட்சியினுடைய நிலைப்பாடு சார்ந்து இருந்தா அது சரியா இருக்கும்.